ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு வேல்ஸ் அட்வென்ச்சர். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா, செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க திருநெல்லை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். திருநெல்வேலி ஊரில் இருக்க பெரியாண்டவர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை போயிருக்கேன், இது 2வது தடவை போகிறேன். நான், ஒய்ஃபு, தங்கச்சிங்க, பாப்பா எல்லோரும் போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கும்னு தெரியாது, இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. பட் ரொம்பலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஒரு டிவைன் வைப்பில் நல்லாயிருக்கும். அந்த கோயில் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில கோயிலில். பட் அவுட்ரு கவர் பண்ணாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். சரிங்களா? நீங்களும் இது மாதிரி பக்கத்தில் இருக்க கோயில் பிளேசஸ் நீங்கள் போய் பாருங்கள். இருக்க வரையும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தணும். அதுலேயே வந்து இப்போ யாராவது கூட சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களும் நம்ம கூட வந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு பிளேஸுக்கு போகிறப்போ அந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து சண்டை சச்சரவு எல்லாமே மறந்துடுவோம். ரிலாக்ஸாக போவோம், அமைதியாக போவோம், திருப்பி வரும். ஸோ புது நாள், புது அட்வென்ச்சர்ஸ். போகலாமா? வாங்க பார்க்கலாம். ரூட்டு கொஞ்சம் சரியில்லை, பட் இந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். ஆதியா கத்திட்டு இருக்கான். ஸோ அதனால அப்படியே தான் கேட்கும். ஃபுல்லாக கிராமன்றதுனால இந்த வழி இப்படிதான் இருக்கும். மாடு போ சொல்ல ஆதியா, போ மாடு போ. கண்டு குட்டி போ. கண்டு போ. ஷார்ட் ரோடா, ஸோ பார்த்து போக வேண்டியதா சுச்சுவேஷன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில் வந்துடும். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ரோடு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ரோடு வேறு மாதிரி இருக்குல்ல. இதுதான் கோயிலுக்கு போகிற வழி. அந்த கோயிலுக்கு இவ்வளோ தூரம் இப்படி தான் போகணும். அங்கங்கே மார்க் போட்டிருப்பான், பெரியாண்டவர் கோயில் செல்லும் வழி அப்படின்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி ஒன்று ரைட் சைடில் இருக்கும் க்ரீன் கலர், இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கும். மோஸ்ட்லி ரைட்டில் தான் இருக்குது. ஆமாம், டிரைவர் வந்து ரைட் சைடில் தான் இருக்காரு. அதனால் ரைட் சைடில். ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பார்த்துக்கங்க. ரொம்ப சின்ன ரோடு. மாடு இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிட்டோம். அப்படி போயிட்டு இந்த பக்கம் இந்த பக்கமாடா, அந்த பக்கம் போகணும்டா. அந்த சைடு போகணும். எப்படி? அப்படிதான் போகணும். இப்படியா? இந்த ரோடையே போய் சுத்தி போகுது. ரோட்ல தான் சுத்தி போகணும். ஆக்சுவலா வழி மறந்து விட்டோம். டர்ன் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கோ. இப்படியே இப்போ வழியை திருப்பி நம்ம அந்த பக்கம் போவோம். ரைட்டா போலாம் ரைட் போலாம் ரைட் போலாம் ரைட். வழியை மாற்றி வந்து விட்டோம். ஏனென்றால் அந்த வழியாகவே அது தெரியல. ஸோ அது வழியை மறந்து விட்டோம். மாற்றி விட்டோம். அப்படியே வர்ற இடத்துல டர்ன் பண்ணிட்டு இறங்க வேண்டியதுதான். இதுதானே? இதில் லெஃப்ட்.
இது இருக்கிறது இந்த கோயில் இதா அன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் வேற மாதிரி இருந்தது. அந்த பக்கம் போ. கார் அந்த பக்கம் விட்டுறல. ஓ ஆமா ஆமா அப்படி சென்று விட்டோம். இதுதான் அந்த கோயில். இதுதான் பெரிய ஆண்டவர் கோயில். வந்து விட்டது காரை இப்படி ஓரம் கட்டி விட்டு லேக்கா. ஆமா வேற என்ன இருக்குன்னு தெரியல. தான் பார்த்து சொன்னா தண்ணி இல்ல வேண்டாம். இப்போ உன்னை கையிலே பிடிக்க முடியாது. ஆதியாவா வாண்டி எதிர்க்க வண்டி வரும். அப்படியே பின்னாடி பாருங்க. ஓ குரங்கு வருமா தெரியலமா. இல்ல ஆதியா பேக் எடுத்துன்னு போறதுக்கு கேக்குறேன். ஸ்ட்ரைட் வா அப்படியே ரைட் வா அப்படியே போ ரைட்டுக்கே வா அன்னைக்கு இங்க சாம்பார் சோறு சாப்பிட்டோம் தானே. வா கொஞ்சம் பேக் முன்னாடி போ. முள்செடி ஏதாவது இருக்கு போது போ. எதுவும் இல்ல போ. இறங்கி பாக்குறீங்க யாருன்னா கல் இருக்கு. கோயில் காலியா இருக்கும் போலியா. பிரசாத்துக்கு ஓடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. வாங்க மக்களே போய் பார்க்கலாம். ஹாய் ஆத்யா ஹாய் சொல்லு. ஹாய். அதோ மக்களே வந்தாச்சு கோயிலுக்கு. பார்க்கிங் போட்டாச்சு. காரு வந்தாச்சு. பார்க்கிங் போட்டாச்சு. ஃபேமிலி எல்லாம் இறங்கியாச்சு. அதோ கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். இதான் பெரிய ஆண்டவர் கோயில். ஃபஸ்ட்டு கூட்டமாக இருந்தது. இன்னைக்கு கூட்டமாக இல்லை. இன்னைக்கு கூட்டமாக கம்மியாக இருக்குது. சூப்பர். பாப்பா யாராவது தூக்கிக்கோங்களேன். ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபேமிலியை மூவ் ஆன் ஆகிடுச்சு. இதுதான் அந்த கோயில். பார்த்துக்கோங்க பெரிய ஆண்டவர். இந்த ஊர் பேரும் சொல்ல கொம்பகோதி திருநெல்லை. திருநெல்லை. ஆமாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு 14 கிலோமீட்டரு, திருப்பூர்லேருந்து 12, அதுக்கப்புறம் வேதகிரீஸ்வரர் அந்த கோயிலேருந்து கீழே 8 கிலோமீட்டர். இதுதான் பெரிய ஆண்டவர் கோயில். முன்னாடி கடையை போட்டிருக்காங்க. இதுதான் பெரிய ஆண்டவர் கோயில். ஒரு லிங்கம் இருக்குவாங்க. அதுக்கப்புறம் சிவலிங்கம், நந்தி. இதுதான் ஆலயம். ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரேன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரேன். அப்போல்லாம் செம்ம கூட்டம். கூட்டம் கம்மியாக இருக்குது. வேலையாக இருக்குது. அவங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிறோம். ஏன் போகிறோன்னா உள்ள பொங்கல் பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் உள்ளே போயிட்டுருக்கேன். தெரியலையே அதான்க்கா இங்கே வேலை கேட்குறாங்க. இங்கே நந்தி ஃபஸ்ட்டு நந்தி இல்லை, இப்போ நந்தி வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வரப்போ இங்கே நந்தி இல்லை தானே? ஆமாம் இல்லை, இங்கே நந்தி இல்லை, இங்கே வச்சுருக்காங்க. அது இருக்கும். வாங்க 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 பிரசாதம் கொடுக்குறாங்க. கூச்செல்லாம் பரவக்கூடாது. வாங்க. கலையிடுவான். அங்கே போ வெளியே போ. 8 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. காலைல 6 மணிலேருந்து ஓப்பனில் தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது மாதிரி தெரியல. இந்த இடத்துல நந்தி இல்லை. ஃபஸ்ட்டு நந்தி அப்போ வரப்போ காலியாக இருந்தது. பொங்கல் வச்சோம். இங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இது வைப்பாங்கல்ல, லிங்கம் வைப்பாங்க, வழிபாடு பண்ணுவாங்கல்ல. லிங்கம் சுற்றி லிங்கம் வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கான இது அம்மன் சந்நிதி. மொட்டை அடிக்கிற மேடம் அங்கே இருக்குது. மொட்டை அடிக்கிறாங்க வேண்டுதலுக்கு வரவங்க. இதை அப்படி உட்காந்துக்கோ. இங்கே இடம் இருக்கு பாரு, உட்காந்துக்கோ.
நீ உட்காந்து வரேன். சிவாலயம் சிவாலயம் சம்பு மகாதேவாய சிவோகம். அம்மா வச்சிருக்காங்களா? நந்தி தேவர் வச்சிருக்காங்க. இந்த முருகர் வச்சிருக்காங்க. உள்ள சந்நிதி சிவன் விநாயகர். இவரு இல்லையே, யார் மாதிரி? ஜிஜி ஜிஜி கும்பிட்டுக்கோ, கும்பிட்டு ஜிஜி கும்பிட்டு. இது வந்து காலி ஏரியா, ஏன்னா உட்கார்றது, இடம் கொள்வது, மீன் தூங்குறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. அந்த பக்கம் மண்டபம் இருக்குது. இது கை கழுவுற இடம். இது வந்து அம்மன் சந்நிதி. அதுக்கு ரெஸ்ட் ரூம், டாய்லெட் அந்த பக்கம் இருக்குது. இப்போ நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி நான் வரப்போ பார்த்தா இதெல்லாம் மண் தரையாக இருந்தது. இது ஃபுல்லாகவே மண் தரையாக அப்படின்றது. இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. வாங்க போகலாம். டாக் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கல் போய் இறக்கி விட்ரு, அவனை இறக்கி விட்டுரு. பார்த்துறேன் போ. ம் வா, அப்பா கைப்பிடி, அப்பா கைப்பிடி, வாங்க. வா ஜேஜி பார், ஜேஜி. இங்கே பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைக்கிறதுக்கான அடுப்பு அதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. வள்ளலார், பட்டினத்தார். இவர் யார்? திருமூலர், நடராஜர். சீஜிமா சாமி கும்பிட்டுக்கோ. மனித வடிவில் பெரியாண்டவர். இங்கே பாருமா, இங்கே பாரு. ஜி சாமி. இங்கே பாரு, சாமி இருக்கு பாரு. பூ போட்டு சாமிக்கு வா. இங்கே வா, இந்தா பூ இருக்கு பாரு, இந்தா. வச்சுக்கோ சாமி. போட்டுட்டியா? இந்த சாமிக்கு பூ போடல. கிட்ட போய் போடு, கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போ. சூப்பர் சூப்பர். இங்க வா, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வந்துரு. திருநீர் பிள்ளையார். பிள்ளையார் பாரு, பிள்ளையார், பிள்ளை பிள்ளை பிள்ளை. இங்க பாத்தீங்கன்னா இதுல நந்தி தேவர் எப்படி இருக்காரு பாருங்க. ஒரு மனித உருவல நந்தி தேவர்.
இங்கே பைரவர் சன்னதி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அர்த்தநாதீஸ்வரன் சொல்லிட்டுருக்காங்க. பட் இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்கு. என்னாச்சு? சுற்றி ஈஸ்வரன் பெரியாண்டவர். இங்கே தொட்டில் கட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து குழந்தை வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஐ மீன் குழந்தை வரோம் கேட்டி வரவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் அடிக்கடி வருவாங்க போல், அதுக்கு பிரசித்தி போல். குழந்தைக்காக வரவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி வருவாங்க போல், அதுக்காக தொட்டில் நிறைய கட்டியிருக்காங்க. இது சுவாமி சந்நிதியை சுற்றி இருக்க பிரகார சந்நிதிகள். இது அம்மன், இந்த பக்கம் சிவன் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அம்மன் இருக்காங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மன், பெரியாண்டவர் கோயிலாகவே அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருப்பாங்க. பைரவர், பாலமுருகர், அங்கே பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார். இது பக்கம் ஒரு அம்மன் சந்நிதி இருக்குது. இதுதான் மூலவர் சந்நிதி. கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:20 தான் ஆகுது. 7:20க்கே இந்த அளவுக்கு இருட்டிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா சுற்றி காடு மாதிரி இருக்கும், கிராமம் தான். ஸோ ரொம்ப கஷ்டம் திருப்பி ரிட்டர்ன் போகிறது. ஸோ அதனால் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு கிளம்புங்க, சரிங்களா? இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வேல்ஸ் அட்வென்ச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் அப்டேட்ஸ் நிறைய வரும். இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய்.